விறகு வந்து நம்ம நனைச்சும் போடலாம். இப்போ இதே தண்ணியில் உங்களுக்கு நனைச்சு போடுறோம் பாருங்க. கட்டை நல்லா நனைஞ்சிக்கிச்சு. அப்படியே உள்ளே போடுறோம், எரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஸ்பீடு வைக்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். நீங்கள் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது வெளியில் எடுத்தீங்கனாலும் இங்கே லாக் கொடுத்துருப்போம். ஸோ இதை தாண்டி அடுப்பு வெளியில் வராது. ஒரு சிப்பமே போட்டிங்கனாலும் உங்களுக்கு தாங்கும். அந்தளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பைப்லேருந்து எல்லாமே நல்லா ஹெவி மெட்டீரியல் தான். வணக்கம், என் பேர் அருண். இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளோயர் அடுப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா விறகுலேயே சமைக்கலாம், ஆனால் புகை கொஞ்சம் கூட வராது. கேஸோட உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இங்கே தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ப்ளோயர் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே ஆப்ரேட் ஆகிறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு பேட்டரி இருக்கும். ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பீடு வச்சுக்கலாம். என்ன ஸ்பீடு வைக்கிறீங்களோ அந்த டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், 20 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஓட்டிக்கலாங்க. வேணுங்கிற ஸ்பீடு இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமோட ஸ்பீடு வந்து இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒன்ஸ் நீங்கள் விறகு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 1.5 மணி நேரம் நல்லா நான் ஸ்டாப்பாக எரியும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் விறகு போடணும் அப்படிங்கும்போது இந்த சைடு ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருப்போம். இந்த ஸ்டாப்பரை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு முன்னாடி இழுத்தீங்கன்னா விறகு போட்டு டாப் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போட்டு அந்த ஸ்டாப்பர் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எரிச்சிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு இவ்வளோ பெரிய கட்டை ஒன்று போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் நிற்காமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வைக்கிற ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு அந்த டியூரேஷன் மாறும். புகைங்கிறது துளி கூட வராது. எந்த விறகு வேணாலும் நீங்கள் போட்டு எரிச்சிக்கலாம். கெட்டி விறகாக போனதுலேயும் உங்களுக்கு நல்லா நின்று எரியும். ஒரு இவ்வளோ பெரிய விறகு ஒன்று ஒரு கட்டை ஒன்று போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் தாராளமாக எரியும். டாப் அப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த ஸ்டாப்பரை எடுக்கிறீங்க, இழுக்கிறீங்க, விறகு போடுறீங்க, உள்ளே தள்ளி விடுறீங்க, திருப்பி ஸ்டாப்பரை போட்டு நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் அடுப்பில் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸு. இது வந்து 6 இன்ச்சு. இதுவும் சேம் அதே டைப்பு தான். இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. இப்போ நம்ம பாத்திரம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேமோட சைஸ் அப்படிங்கும்போது இந்த சைஸ் பாத்திரம் வைக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கலாம், நல்ல பெரிய பாத்திரம் வைக்கலாம். இப்போ கஸ்டமரோட அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃப்ரேம் சைஸ் கேட்டிங்கனாலும் நாங்கள் போட்டு தருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுப்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் ஃபுல்லாக ஹெவி. ஸோ நீங்கள் லோடுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 கிலோ வெயிட்டிலிருந்து அதுக்கு மேலே ஒரு சிப்பமே போட்டிங்கனாலும் உங்களுக்கு தாங்கும். அந்தளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பைப்லேருந்து எல்லாமே நல்லா ஹெவி மெட்டீரியல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. இதில் அப்படியே டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ எரிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம மறுபடியும் விறகு இதுக்கு போடணும் அப்படின்னா இந்த ஸ்டாப்பரை வெளியில் எடுத்து விட்டு அடுப்பு இழுத்தீங்கன்னா எரிய ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் அப்படியே வந்துடும். அப்படியே 2 கட்டை எடுத்து போட்டிங்கன்னா மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிடும். திருப்பி உள்ள தள்ளிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விறகு வந்து நம்ம நனைச்சும் போடலாம். இப்போ இதே தண்ணியில் உங்களுக்கு நனைச்சு போடுறோம் பாருங்கள். கட்டை நல்லா நனைஞ்சிக்கிச்சு. அப்படியே உள்ளே போடுறோம், எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். போட்டு இந்த ஸ்டாப்பரை போட்டிங்கன்னா அடுப்பு கொஞ்சம் கூட நகராது. அடுப்பு அது பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு இவ்வளோ சைஸ் கட்டை போட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா எரியும். நம்ம வைக்கிற ஸ்பீடை பொறுத்து வரையும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வேணுங்கிறது நமக்கு வந்து டோட்டலாக 6 ஸ்பீடு இருக்குது. நீங்கள் என்ன ஸ்பீடு வைக்கிறீங்களோ அந்த ஸ்பீடில் நமக்கு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆமாம், எந்த ஸ்பீடில் வச்சிங்கனாலும் புகையெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு சமைக்கிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 ஸ்பீடு இருக்குது. இருக்கலே ஸ்லோவாக வைக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஓடிட்டுருக்கு. ஆமாம், ஃபுல் ஸ்பீடு வைக்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். எதில் வச்சிங்கனாலும் புகை இல்லாமல் எரிச்சிட்டு இருக்கலாம். நல்லா வேகமாக எரிச்சிட்டு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் டைம் வந்து 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 மணி நேரம் தாராளமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம இந்த வைக்கிற ஸ்பீடை பொறுத்து நமக்கு ஒரு வேரியேஷன் வரும். இந்த அடுத்தடுப்பு இந்த அடுப்பு பாருங்கள், இது ஓப்பனாக எரிஞ்சிட்ருக்கு. சேம் அதே தான். அந்த அடுப்பு வந்து சைஸ் பெருசு, இது சைஸ் சிறுசு.
இப்போ பாருங்கள், இப்போ இந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஃப்ளேம் குறைஞ்சிக்கிச்சு. அடுத்து விறகு டாப் அப் பண்ணுறேன் பாருங்கள். மேலேருந்து அப்படியே கூட போட்டுக்கலாம். இல்லை அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இந்த ஸ்டாப்பரை எடுத்து விட்டுட்டு முன்னாடி இழுத்துட்டு விறகு உள்ளே போட்டுக்கலாம். போட்டு உள்ளே தள்ளிட்டு இந்த ஸ்டாப்பரை போட்டிங்கன்னா அடுப்பு கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த பக்கம் நகராது, ஃபுல்லாக அப்படியே லாக் ஆகிக்கும். நீங்கள் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது வெளியில் எடுத்தீங்கனாலும் இங்கே லாக் கொடுத்துருப்போம். ஸோ இதை தாண்டி அடுப்பு வெளியில் வராது, எந்த பக்கம் உங்களுக்கு ஆடாது, அசையாது, நீட்டாக அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ரெண்டு அடுப்புமே நம்மளோட தேவையை பொறுத்து, இப்போ இருக்கிறதே சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா இது எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 2000 ரூபா சிலிண்டர் பண்ணுற வேலையை ஒரு 350 ரூபா 400 ரூபா விறகுல பண்ணிட்டு போய்க்கலாம். கம்பேர் பண்ணிங்கன்னா 10ல் 1 மடங்கு செலவு தான் உங்களுக்கு ஆகும். நல்லா மிச்சம், ப்ளஸ் விறகு உங்களுக்கு புகை இல்லாமல் எரிச்சு கொடுக்கும்.